ஆப்வியஸா நான் ஒரு சூர்யா ஃபேன். எவ்ரிதிங் படத்துல இதை விட அது இதுவா இருக்கு அப்படின்னு இந்த படம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. போது அந்த பையன் வந்துட்டு என்ன இந்த ஜெனரேஷன் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். சொல்ல வராங்க பட் ஆனா மாரலா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏஜ் லிமிட் இல்ல, அவ்வளவுதான். அந்த மாதிரி கான்செப்ட் ஒரு எண்டா இருக்காங்க. இல்ல சூர்யா அப்படி தெரியல. சூர்யா அப்படி தெரியலன்னு சூர்யா எவ்வளவு அழகா இருந்தாரு? சூர்யா எப்படி இருந்தாரு? அழகா இருந்தாரா இல்ல எப்படி? ஜாமிங்கா தான் இருக்காரு. கிளைமேக்ஸ்ல வேணா அவரோட மாதிரி ஏஜ்ல காட்டிட்டு ராதிகா மேம் நல்லா பண்ணிருக்காங்க. மத்த ஆக்டர்ஸ் ராதிகா, இவங்க ரவீனா தந்தன் அவங்க ஆனா ஓவராலா எல்லாருமே நல்லா அவங்களோட அவுட்ஃபிட் நல்லா இருக்கு. இப்போ கருப்பு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓஜி சிங்கமா ஒரு காட் மோட்ல வந்து கம்பேர் பண்ணுவாங்க. சோ இந்த படத்துல நீங்க வந்து ஒரு டாடி மோடுக்கு மாதிரி இருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அந்த டிரான்சிஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அதுதான் இந்த படத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கான என்ன ஃபாதரோட இம்பாக்ட் கம்மியா இருக்கு. ஃபாதரோட ஃபீல் வந்து இன்னும் கூட காட்டியிருக்காங்க. குறை சொல்ற மாதிரி இருக்கு. டைட்டிலுக்கு சன் அப்படின்னு ஆட் பண்ணிருக்காங்கல்ல, ஸோ அந்த ஃபீல் வந்து கம்மியா இருக்கு. லவ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஃபீல் கம்மியா இருக்கு. 10க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? எனக்கு 7. 7. ஏன் 3 மைனஸ் பண்ணீங்க? அதான் டைட்டிலுக்கு ஏத்த அந்த ஃப்ளோ இல்ல. அப்பா பையன் கனெக்ஷன் கூட காட்டியிருக்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா? பார்க்கலாம். பார்க்கலாம். ஆனா ரொம்ப சின்ன பசங்க பார்க்க முடியாது. மியூசிக் எல்லாம் எப்படி? எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து பயங்கரமா காட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இந்த படம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. எதுவுமே ஆடா இல்ல. டைம் போறது தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் ஜானர் இந்த படம். இதுல நிறைய டீப் மீனிங் இருக்கு. யாருக்கு எப்படி தெரியல, நான் நிறைய எமோஷன் ஆனேன். ராதிகா மேம் டெத்தான சீனா இருக்கட்டும், ஒரு அம்மா படுத்து எழுந்து அந்த ரூம்ல அவங்க இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க படுத்த இடத்துல சூர்யா சார் எமோஷனலா ஃபீல் பண்ணதா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஹீரோஸ்ல சூர்யா கண்ணு கலங்கினா கூட எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆக்டர்னா அது சூர்யா ப்ரோ தான். சூர்யாக்காக இந்த படத்தை பார்க்கலாமா இல்ல டைரக்டருக்காக பார்க்கலாமா? ப்ரோ ஆப்வியஸா நான் ஒரு சூர்யா ஃபேன். சூர்யா சாருக்காக தான். பட் வெங்கி அட்லூரி ஒரு பெஸ்ட் மூவி சூர்யா கையில சூப்பரா இருக்கும். கருப்பு ஜோனர் வேற ப்ரோ, அது கம்ப்ளீட்டா ஜோனர் வேற. இது வந்து ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு மூவி. இதுல அவ்வளோ டீப் மீனிங் இருக்கு. ஃபைட் எல்லாம் இருக்கா? ஃபைட்ஸ் எல்லாம் தேவையான இடத்துல இருக்கு, லிமிட்டடா இருக்கு. ரொம்ப ஃபைட்ஸ் எல்லாம் பிடிக்காம ஒரு மாதிரி ஃபீல் குட்டா மூவியோட லவர்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல மூவி. சூப்பரா இருந்தது ப்ரோ. மியூசிக், அந்த பட்டாம்பூச்சி சாங்கா இருக்கட்டும், வெட்டிங் சாங்கா இருக்கட்டும், ஒரு சீன்ல சாரோட ஃபைட் சீனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மாஸ் பண்ணிருக்காரு. ஆப்வியஸா ப்ரோ வெட்டிங் சாங்கா இருக்கட்டும், பட்டாம்பூச்சி சாங்குக்கெல்லாம் எல்லாரும் வந்து டான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன சொல்ல வராங்க படத்துல வந்துட்டு நிறைய டீப் மீனிங் இருக்கு ப்ரோ. ஒரு எப்படி சொல்றது, ஒரு அஃபேரை கூட இந்த மூவி ரொம்ப நல்ல விதமா காட்டியிருக்காங்க. இந்த சொசைட்டி ஒரு அஃபேரை எப்படி பாக்குதுன்றதை தாண்டி வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டியிருக்காங்க இந்த மூவில. அட்லூரி சார் ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்த நம்ம யோசிப்போம். நீங்க மூவி பார்த்துட்டீங்களா? பாருங்க, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஒரு அஃபேரை கூட இவ்வளோ நல்லா காட்ட முடியுமா, இவ்வளோ ஒரு ஃபீல் கூட காட்ட முடியுமான்னு அட்லூரி சார் கிட்ட தான் நான் பார்த்தேன். ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. மம்தா பச் மேம் கேரக்டர்னு அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த சுட்டித்தனம் வாழ்த்தனம் அழகா இருந்துச்சு. ஓவராலா ஃபேமிலியா வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். ஒரு இடத்துல கூட படம் வந்து போர் அடிக்கல. ஒரு 2 நிமிஷம் கூட ஐயோ வேஸ்டா வந்துட்டுமே, ஒரு தூக்கமோ சோர்வோ எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லா கண்டினியூஸா அழகா ஸ்மூத்தா கொண்டு போயிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும் எல்லாமே அழகா பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஒரு பெஸ்ட் இந்த இயரோட பெஸ்ட் மூவி கருப்பு. ஃபர்ஸ்ட் கருப்பு சொல்லுவேன், தென் சூர்யா அண்ணாவோட செகண்ட் மூவினா எதுவும் சொல்லுவேன். யாரா இருந்தாலும் வந்து பார்க்கலாம். ஒரு குறை கூட சொல்ல முடியாது படத்துல. இந்த இடத்துல இது எந்த லேக் ஆச்சு எதுவுமே சொல்ல முடியாது. ஃபைட்டா இருக்கட்டும், எமோஷன்ஸ் டெஃபினட்டா 100% ஒர்க் ஆச்சு. அழாதவங்க எப்பேற்பட்ட ஒரு மதர் சென்டிமெண்ட் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு அனிமலா இருக்கட்டும், மனுஷன் எல்லாருக்கும் மதர் சென்டிமெண்ட் இருக்கும். இல்லாதவங்க ஒருத்தர் கூட கைண்டி சொல்ல முடியாது. அப்படி இல்லாதவங்க கூட்டுவாங்க, டெஃபினட்டா அந்த படம் பார்த்து அழுதுருவாங்க. அந்த ஒரு சீன், அந்த சூர்யா அழகா சீன் பார்த்த உடனே நாங்கள் எல்லா கண்ணையும் தண்ணி வந்துச்சு தியேட்டர்ல. அவ்வளோ அழகா பண்ணி அந்த எமோஷனல் சீனா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், எவ்ரிதிங் படத்துல 10 out of 10 கொடுக்கலாம். அவ்வளோ அழகா வெங்கி அட்லூரி சார் பண்ணியிருந்தாரு. இது மாதிரி இப்போ இந்த படம் மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து வர படமும் சூர்யா அண்ணாக்கு நிறைய ஒரு சான்ஸ் தரணும். சூர்யா அண்ணாக்கு டேலண்ட் வந்து நிறைய வெளியே வரணும்.
இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் காமிச்சிருந்தாங்க. ஒரு இத்தனை நாளா ஒரு ஹீரோவா பண்ணிட்டு இருந்து ஒரு ஃபாதரா அவர் லீட் எப்படி பண்றாரு, தென் அவர் பெஸ்ட் ஒரு மதருக்கு ஒரு பெஸ்ட் சன்னாவும் இருக்காரு இந்த படத்துல. ஸோ அம்மா பையன் சென்டிமெண்ட் அப்படில வந்து ராதிகா அம்மா வந்து பையன்கிட்ட அம்மாவா பழகிருக்க மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பழகிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது அம்மாவா ஃப்ரெண்டுனாவே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ பாசம். ஒரே இடத்துல கூட யாருமே அவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணல, எல்லாமே அவங்க கரெக்டா பண்ணியிருந்தாங்க, செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல கூட லேக் ஆகல, செம்மையா அவங்க அவ்வளோ ஆக்ரோஷமா காமிச்சிருந்தாங்க ஸ்கிரீன்ல. கருப்பு படத்துல இங்க அப்படியே ஆப்போசிட் வந்தா டோட்டலி ஒரு சாஃப்டான கேரக்டர். சேம் அவர் பிசினஸ் மேன், இதுல பிசினஸ்லயும் சரி வீட்லயும் சரி ரெண்டு லுக்கா இருந்தாலும் அவரோட அந்த ஆட்டிடியூடு ஆக்டிங் எவ்ரி திங்கா இருக்கட்டும் சேம் இதுவரை போயிட்டு இருந்தது படம். ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல, எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இன்னொரு 1 hour கூட கொண்டு போயிருக்கலாம், சீக்கிரமா முடிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் பார்த்து கூட சீக்கிரமா முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இருக்கு படம். எங்களுக்கு செலிப்ரேஷன் ஆகட்டும், இது என்னைக்குமே சூர்யா அண்ணா தான் பெஸ்ட். யாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த ஓடிடி வரதுலாம் வெயிட் பண்ணாதீங்க, ஃபேமிலியா தியேட்டர்ல வந்து பாருங்க, அவ்வளோ ட்ரீட். நீங்க வெயிட் பண்ணி போன்லயோ சரி டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. இங்க வந்தீங்கன்னா எமோஷனல் சீன் ஆகட்டும், நீங்க போன்ல பாக்குறது வர டேரக்டா ஸ்கிரீன்ல பாக்குறது வர. ஸோ நீங்க ஃபேமிலியா கண்டிப்பா வந்தீங்கன்னா உங்களுக்கு 100% என்ஜாய்மெண்ட் இருக்கு. நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கு, ஃபன் இருக்கு, எமோஷனல் இருக்கு, ஒரு ஃபேமிலி எல்லாமே இருக்கு. ஸோ யாரும் இது வீட்டில் மோஸ்ட்லி வீட்டில் உட்காந்து பார்க்க ட்ரை பண்ணாதீங்க, தியேட்டர் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. 100% உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற டிக்கெட் ப்ரைஸ்க்கு இந்த படம் ஒர்த்து. ஃபேமிலி ஓரியன்ட் கமர்ஷியல் ஃபிலிம் சூப்பராக இருந்துச்சு படம். எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் ஒன்று. ஆக்சுவலி என்னன்னா இது எங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இது வந்து ஒரு கஜினி மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் படமா இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரி ப்ளஸ் ஒரு ஏஜ் கேப் சொன்னாங்க. ஸோ பெருசாக வேற ஏதோ ஒரு ஃபைட் சீன் ஒரு மாசா இருக்கும் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்தோம். அதை விடவே இது ஓவரால் ஃபுல்ஃபில் பண்ணிச்சு படம். ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இன்டர்வலுக்கு அப்புறம் வர ஃபைட் சீன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லாவே இருந்துச்சு. ஸோ மமிதா பைஜோட ஆக்டிங் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. அவங்களும் ப்ளஸ் சூர்யாவோட அந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல நமக்கு ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கலாய்க்கிற விஷயம், அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாண்டு, பேசுற வேர்ட்ஸ், நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே இது நான் எதிர்ச்சியா நடந்திருந்தா எப்படி நடந்திருக்குமோ அந்த மாதிரியே காட்டியிருந்தாங்க. படம் இருக்கு, ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இப்ப என்ன சொல்றீங்க, கருப்பு படத்தை கூட்டு வந்து கம்பேர் பண்ணுவீங்க, கருப்பு படத்துல அப்படி இருந்தது இதுல அப்படி இல்லையேன்றானா அது வேற. அதுல வந்து அப்படிதான் இருக்கணும் ஃபைட், இதுல ஃபைட் சீன்ஸ் அவ்வளவு தேவைப்படல. இருந்த வரைக்கும் எப்படி கொடுத்தா கரெக்டா இருக்குமோ அதை வந்து கரெக்டா கொடுத்துருக்காரு வெங்கட். கண்டிப்பா பண்ணணும், ஆனா இதையும் அதையே கம்பேர் பண்ணக்கூடாது. இதை விட அது சூப்பரா இருக்கு, இதை விட அது இதுவா இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணுவது அது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜேர்னல். கருப்பு விஸ்வநாதன் சன்ஸ் வந்து இது டோட்டல் டிஃப்ரெண்ட் ஜேர்னல். இந்த படம் கண்டிப்பா சூப்பரா இருக்கு, இதோட கலெக்ஷன் கண்டிப்பா நிறைய. கன்க்ளூஷன் படத்துல கன்க்ளூஷன் என்ன, அது படம் பார்க்கணும், அதை நாங்க ரிவீல் பண்ணக்கூடாதுல்ல. படம் பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் ரிலேட்டட் ஆகும். ஐ மீன் அந்த ஏஜ் கேப் தான், அந்த ஏஜ் கேப்பை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸா காட்டணும். பிளஸ் வந்து எவ்வளோ நிறைய படத்துல வந்து அகரம் வந்து மெயினா சூர்யாவோட ரியல் கேரக்டர் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பர் இருந்துச்சு. எனக்கு கனெக்ட் ஆச்சு, ஒரு சில ஸ்டார்டிங்ல எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, எனக்கு கனெக்ட் ஆச்சு அகரம். ஒரு முக்கியமான சீன் ஒன்று, எல்லாருமே இந்த சீனை பத்திட்டு நம்ம தெரிஞ்சாகணும். ஏன் தெரியுமா, இந்த ஃபாதர் சென்டிமெண்ட் ஒரு சீன் இருந்தது. ஸோ அதுவுமே எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. எனக்கு பேரண்ட்ஸ் யாருமே இல்லைங்கிறதுனாலையும் சரி, அதை தாண்டி ஆப்வியஸாக சூர்யாவனோட ஆக்டிங்னாலையுமே அது எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. இப்போது நம்ம அப்பா வந்து என்னென்ன வேலை செஞ்சு நம்மளை காப்பாத்துறாருங்கிறது ஒரு நல்ல பொண்ணுக்கோ ஒரு நல்ல பையனுக்கோ கண்டிப்பாக தெரியும். ஒரு டிரைவர் வேலை தான் செய்கிறாருன்றதை என்றைக்குமே தாழ்த்தி நீங்கள் பார்க்கவே கூடாது. பிகாஸ் கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்கிறாங்க, உண்மையாக வேலை செஞ்சு தான் ஒரு பையனாகட்டும் ஒரு பொண்ணாகட்டும் பார்த்துக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அப்பா இந்த வேலை செய்கிறாரேன்னு வெளியே சொல்கிறதுக்கு தயவு செய்து வெக்கப்படாதீங்க. அந்த சீன் இதில் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அந்த படத்தில் வந்துட்டு ஒரு டிரைவரோட ஒரு பையன் வந்து ஆப்வியஸாக சூர்யா சார் கிட்ட ஹெல்ப்போடு கலிஃபோர்னியாவில் போய் படித்து ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒரு கம்பெனியில் இருப்பார் இந்த மூவியில். ஸோ அவர் நேம் வந்து அசோக். அவரோட அப்பா முத்துசுவாமின்றவர் தான் நம்ம சூர்யா சார் இந்த படத்துல சஞ்சய் வீட்டில் டிரைவரா இருப்பாரு. இது அந்த பையன் ஐ மீன் எல்லாரும் முன்னாடி சூர்யா சார் சொல்லும்போது, ஓ நீ முத்துசாமி டிரைவரோட பையனா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் வந்துட்டு என்ன டிரைவரோட பையன் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாரேன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. அது அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்த அப்பாவுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தயவு செய்து யாருமே பண்ணாதீங்க. அந்த சீன் ரொம்ப நல்லா இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருந்தது, எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. தேங்க்யூ.